வெல்கம் டு 360 தமிழ். விக்ரம் ஆன் டியூட்டின்ற ஒரு வெப் சீரிஸை நம்ம வாரம் தவறாம பார்த்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா. ஆனா 3 வாரமா நான் போடல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராவோட பையனை வச்சு ஒரு கதை வந்தது. அந்த கதை பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அடுத்த வாரம் வந்த எபிசோடு கம்ப்ளீட்டா இல்ல. அதனால 3 வாரம் எபிசோட சேர்த்து வச்சு ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். அதாவது பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கட்டப்பா எதுக்காக பாகுபலியை குத்துனாருன்ற மாதிரி ஒரு கேள்வியோட முடிச்சாங்க பாத்தீங்களா. ஏறக்குறைய சீசன் 1 அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. விக்ரம் ஷூட் பண்ணி சாவடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. விக்ரம் செத்துட்டாரா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வியோட முடிச்சிருப்பாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இத ஃபுல்லா பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து நம்மளோட ஒரு சேனல் சுத்தமா போறது இல்லைங்க. அதனால வேற ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை ஒரு வாட்டி மட்டும் செக் பண்ணி பாருங்க. அப்படி நான் லிங்க் தந்திருந்தேன்னா அந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். ராவ்னு ஒரு ஆபீசரை காட்டுவாங்கல்ல, அவரோட பையன் பேரு ரோகன் அப்படின்றது. அந்த ரோகன் இப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். காலையில ஒரு பொருள் தரதுக்காக ரூம் பாய் உள்ள வராரு. அப்படி வந்தவரு உள்ள சுவாத்தின்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த ரோகன் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி அவருமே பயந்து ஓடுறாரு. ரோகன் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஐயோ இந்த சுவாத்திக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவனுமே பயப்படுறான். தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஆக்சுவலா பையன் வந்து பொறுப்பே இல்லாம இருக்கான்றதுக்காக ராவ் திட்டிக்கிட்டே இருப்பாரு. பையனுமே கோச்சுக்கிட்டு கிளம்பி இருப்பான். அப்படி போன பையன் வரலன்ற மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க போய் தேடி பாருங்கன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ராவ் என்ன பண்றாருன்னா அலிக்கு கால் பண்றாரு. அலி கொஞ்சம் செக் பண்ணி பாருன்னு சொல்லும் போது பையன் கொலை கேஸ்ல மாட்டி இருக்கிறது தெரிய வருது. அதாவது ரோகனை பொறுத்த வரைக்கும் சுவாத்திய சாவடிச்சிட்டான்ற மாதிரி நியூஸ் மீடியாவில் சேர்ந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் உள்ள போய் செக் பண்ணலான்னு பார்த்தா இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர், சாரி உங்க பையன் தான் இப்ப பிரைம் சஸ்பெக்ட், நாங்க உங்களை உள்ள விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பையன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறாரு. பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. அவங்களுமே அவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சுவாதி கூட அவன் தான் சண்டை போட்டான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ராவ் என்ன பண்றாருன்னா விக்ரம் கிட்ட வந்துடுறாரு. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. விக்ரம் என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீடைலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொல்லப்பட்ட சுவாத்தியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு தான் போல, பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணா இருப்பாங்க. அந்த பிசினஸ் மேன் வேற இப்ப செம்ம கோவத்துல இருக்காரு. அவருமே ஆளுங்களை வச்சு ரோகனை தேடிட்டு இருக்காரு. ரோகன் முதல்ல நம்ம கிட்ட சிக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட ஆளுங்க கிட்டே அந்த பையன் சிக்கிடுறான். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அப்பாவும் பையனை அனுப்பி வைக்கிறாரு. இந்த கேஸை விசாரணை பண்ற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ரோகனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து விக்ரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு பர்மிஷன் வாங்கிடுறாரு. என்னதான் நடந்தது சொல்லுன்னு கேட்கும்போது ரோகன்மே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ரோகன் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்றாங்க. அது என்னன்னா யார் நிறைய குடிக்கிறாங்கன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ரோகன் நான் தான் கெத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சுவாத்தின்ற அந்த பிசினஸ் மேனோட பொண்ணு பாக்குறாங்க. அவங்களுமே கூட படிக்கிறவங்க தான். நான் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டி வருது. பயங்கரமா போட்டி போயிட்டு இருக்கு. இதுலயுமே ரோகன் தான் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல குடிக்க முடியலன்னு சொல்றாங்க. தோல்வியை ஏத்துக்க முடியாம ரோகனை திட்டுறாங்க. ரோகன் ஏலல அதை சொல்லி திட்டுறாங்க. இதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டா சண்டை வந்தது. ஆனா நானும் எதுவுமே பண்ணல, எப்படி நான் அந்த ரூமுக்கு போனனே தெரியலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி விக்ரமோ டீமோ சொல்றாங்க. இந்த ரோகனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க பார்ட்டி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இப்ப அந்த இடத்துக்கு விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அங்க மேனேஜர் மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவர் சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே ரிப்பேர் பண்ணலான்னு பிளான்ல இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ சிசிடிவி எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகல, ஆனா சில இடத்துல மட்டும் ஒர்க் ஆகுது. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா சர்வ் பண்றதுக்காக ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் முதல்ல அந்த பொண்ணோட பாடியை பார்த்திருப்பான். ரோகன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ரோகன் தான் இதை பண்ணதான் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அங்க இருந்த எல்லார்கிட்டயும் இவர் பேசி பாக்குறாரு. எல்லாருமே எதையோ மறைக்கிற மாதிரியே விக்ரமுக்கு தோணுது. ரோகன் இதை பண்ணலையோ, வேற யாரோ பண்ணி ரோகனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வைக்குது. ஆக்சுவலா அந்த பொண்ணு முதல்ல ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க, ஆனா இறந்து போனது வேற ஒரு ரூமா இருக்கும். எதனால திடீர்னு ரூமை மாத்துனாங்க? சோ சிசிடிவில கவர் ஆகாத பகுதியில இந்த ரூம் இருக்கு, பிளான் பண்ணி தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இந்த பார்ட்டிக்கு வந்ததுல ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகுறான். அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது தெரிய வருது. ஏதோ ட்ரக் ஓவரா எடுத்ததுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான் போல. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இது ரிலேட்டடா இந்த சுவாதிக்கு இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, இந்த ஆங்கிள் இந்த கேஸை கொண்டு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு கைதிகள் வேணும்ட்டே அரெஸ்ட் ஆன மாதிரி அந்த செல்லுக்கு வராங்க.
இவங்க செல்லுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா இந்த பையனோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சுவாதியோட அப்பா சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சமயம் கிடைக்கும் போது இந்த ரோகனை அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க வந்துடுறாங்க. விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு தடுத்துறாரு. சுவாதிக்கும் ரோகனுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி நம்ப வச்சாங்கல்ல. ஆனா வேற ஒரு பையனுக்கும் சுவாதிக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் எல்லாரையும் ட்ரக் எல்லாம் எடுக்க வைப்பான். ட்ரக் புதுசா எடுக்கிற பையனுக்கு செட் ஆகல. வாமிட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ சீரியஸ் கண்டிஷன் போல ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போகணும்ன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சது ஒரு பையன் இல்ல. அந்த பையன் மேல சுவாதிக்கு கோவம் வருது. நீ தான் வற்புறுத்தி ட்ரக் எடுக்க வச்ச, நீ பண்ணதுதான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இதனால அந்த பையனுக்கு பயம் வருது. அவன் பேரை நம்ம குருன்னு வச்சுக்கலாம். குருமே சுவாதி மாட்டி விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருப்பான். இதெல்லாம் நமக்கு தான் காட்டுறாங்க. விக்ரமுக்கும் டீமுக்கும் தெரியாது. விக்ரமும் டீமும் எல்லாருமே சேர்ந்து மறைக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப மேனேஜரை கொஞ்சம் மிரட்டி விசாரிக்கிறாரு. எதுக்காக திடீர்னு ரூமை மாத்துனீங்கன்னு கேட்கும்போது அவங்க தான் கேட்டாங்க, அதனால தான் மாத்தி தந்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கேட்ட மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. ஏமாத்துறீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவர் சில உண்மையை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த குருன்ற பையன் தான் ரூமை மாத்தித்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த பகுதியில ஒரே ஒரு சிசிடிவி தான் இருக்கும். அது ஒர்க் ஆகலன்னு சொன்னா நம்புவாங்கன்றதுக்காக வேணும்ட்டே அப்படி ரூமை மாத்தி தர சொல்லியிருப்பான். இவருமே ரூமை மாத்தி தந்திருப்பாரு. இந்த பொண்ணுமே வந்து முதல்ல அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குருன்ற பையன் இருக்கான்ல, இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வரான். இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாத, எனக்கு பிரச்சனை வந்துரும்னு யோசிக்கிறான். ஏன்னா ஒருத்தன் ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கான்ல, அதனால பயப்படுறான். இந்த பொண்ணு கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்றாங்க. நீ உயிரோட இருந்தா தானே சொல்லுவேன்ற மாதிரி இவனுமே அட்டாக் பண்றான், சாவடிச்சிடறான். இப்போ இவனுக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல. இவனும் இவனோட ஃப்ரெண்டும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் போதையில ரோகன் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ரோகனை இதுல சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா ரோகன் இங்கேயே படுத்துட்ட, நாங்க கூட்டு போறோம்ன்ற மாதிரி அவனை வந்து போதையில இருக்கும் போதே இந்த ரூமுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிருப்பாங்க. சோ ரோகன் தான் இந்த கொலையை பண்ணான்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். ஏன்னா ரோகனும் சுவாதியும் சண்டை போட்டிருக்காங்கல்ல, எல்லாருமே நம்பிடுவாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா குரு மட்டும் இதை பண்ணல. குருவோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு 3 பேர் இருப்பாங்க. எல்லாருமே இந்த பிளான்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரோகன் தான் இதை பண்ணா, ரோகன் தான் இதை பண்ணான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க தான் பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருச்சுல, இல்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ரோகன்ன்ற பையன் மேல தப்பு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சுல, சுவாதியோட அப்பாக்கும் அந்த ரோகன் மேல கோவம் குறைஞ்சிருது. அதே மாதிரி ரோகனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த ரோகனை பொறுத்த வரைக்கும் அப்பாவை மதிக்கவே மாட்டான். உன் அப்பா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வெளியே எடுத்திருக்காரு, அப்பா மேல இதுக்கப்புறமாவது மரியாதை வை அப்படின்ற மாதிரி விக்ரம் அட்வைஸ் பண்ணி அம்மா கிட்ட இவனை நல்லபடியா சேர்த்துறாரு. இப்ப அடுத்த வாரம் எபிசோட்குள்ள நம்ம வந்துடலாம். ஜித்துன்ற ஒரு நபர் இருக்கார்ல, சீரியஸான கண்டிஷன்ல இருந்திருப்பாரு. இப்பதான் அந்த கண்டிஷனை விட்டு வெளியே வராரு. இத பாக்குற ஒரு நர்ஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்பாடா இவன் ஒரு வழியா கண் முழிச்சிட்டான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இத பத்தி உடனே ஒருத்தர் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, ஜித்து கண் முழிச்சிட்டான்ற மாதிரி யார்கிட்டயோ சொல்றாங்க. இவங்க யார்கிட்ட சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்றது கிளியரா தெரியல. இந்த ஜித்துவை பொறுத்த வரைக்கும் தீவிரவாத ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றவனா இருப்பான். இவன் முழிச்சதுனால ஒரு ஆபீசர் சந்தோஷப்படுறாரு. இந்த நர்ஸ் கிட்ட பேசுறவர் ஒரு ஆபீசர் போல, எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருன்ற மாதிரிலாம் இந்த நர்ஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப ஜெயில இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பேரை தீனான்னு வச்சுப்போம். ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு கில்லர் வந்திருப்பான். அந்த கில்லர் தான் இந்த தீனாவா இருப்பான். தம்பிக்காக கொலைலாம் பண்ணிருப்பான். இவன் ஜெயில இருக்கிறதுனால அம்மா பாக்குறதுக்காக வராங்க. தம்பிக்காக ஒரு கொலை பண்ணிருக்கியடா, உன்னை போய் எப்படி பையன்னு சொல்றது, உன் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கலன்ற மாதிரி அம்மா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அம்மாவே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ராவோட பையனை காப்பாத்திட்டார்ல, இப்ப குடும்பத்தோட இவர் கோயிலுக்கு வந்திருக்காரு. இப்ப பேரண்ட்ஸ் பொறுமையா கல்யாண டாபிக்கே எடுக்கிறாங்க. சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வேதான்ற ஒருத்தவங்க கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கோம், கேன்சல் ஆயிருக்கும். வேதாவை தாண்டி யாரையும் யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாயான்றவங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. மாயா கூட வேலை பார்க்கறவங்க தான். அவங்க சாரியில இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாயாவும் நீயும் ஒரு டைம் லவ் பண்ணிருக்கீங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன்னா வேதான ஒருத்தங்களை பயங்கரமா லவ் பண்ணிட்டார்ல, அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாரு. இல்ல மாயா இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஜித்து முழுஸ்டார்னு தெரிஞ்சோன்னா அவரோட கேங்க சேர்ந்த எல்லாருமே வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஜித்து நிறைய பகுதியை அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காரு. அந்த பிளான் எல்லாமே ஒரு பென்டிரைவ்ல தான் இருக்கு போல. அந்த பென்டிரைவ் இவங்க கிட்ட இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அந்த பென்டிரைவை எப்படியாவது நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இங்க ஸ்பை இருக்க நர்ஸ் கவனிக்கிறாங்க. இப்ப ஓம்கர் அப்படின்ற ஒரு ஆபீசரை காட்டுறாங்க. விக்ரம் மாதிரியே இவரும் ஒரு ஆபீசர். என்ன இவர் நேஷனல் லெவல் ஆபீசரா இருப்பாரு. அந்த நர்ஸ் பொண்ணு இவருக்கு தான் இன்ஃபர்மேஷன் தராங்க போல. சார் ஜித்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு பென்டிரைவை பத்தி பேசினான் சார், அவன் பிளான் எல்லாமே அந்த பென்டிரைவ்ல தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அவன் அங்க இருந்து போக கூடாது, அவனை கண்காணிச்சுக்கிட்டே இரு, அதுவும் சீக்கிரட்டா கண்காணிச்சுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல இருந்து விக்ரம்னால நிறைய பேர் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஜெயில ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. வெளியே போய் விக்ரமா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா விக்ரம்னால ஒரு 6-7 பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா மனோஜ்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அதாவது சதுரங்க வேட்டையில ஸ்கேம் பண்ற மாதிரி இவர் ஸ்கேம் பண்ணி உள்ள வந்திருப்பாரு. இவர் விக்ரம் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இவர் தான் இவங்கள சீக்கிரமா வெளியே போக போறாரு, நீ தான் வெளியே போய் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் கிட்ட சொல்றாங்க. ஹீரோ ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல, அந்த பையன் பேரு அர்ஜுன் அப்படின்றது. இப்ப அவனுமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஜித்துவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த அர்ஜுனை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த அர்ஜுன் கிட்ட தான் பென் டிரைவ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அர்ஜுன் கிட்ட கிடையாது, அர்ஜுனோட அப்பா கிட்ட இருக்கிறதா நினைச்சு இந்த பையனை தூக்குறாங்க. விக்ரமால உள்ள வந்த தீனான்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவனோட அம்மா இவனை பார்க்க விரும்பாம கிளம்பி போனாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி இவனுக்கு தகவல் கிடைக்குது. அதை கேட்டு இவன் உடஞ்சு போயிடுறான். அம்மாக்கான இறுதி சடங்கு பண்றதுக்காக இவனை வெளியே கூட்டு போக போறாங்க போல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விக்ரம் தான். அந்த விக்ரம் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். அர்ஜுன் ஒரு சின்ன பையன் கடத்தப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அவனோட பாட்டி பேரு சாவித்ரி அப்படின்றது. இந்த சாவித்ரி தான் விக்ரம் காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இவங்க பேரன் கடத்தப்பட்டிருக்கான்ல, இத பத்தி இவங்க வந்து ஐஜி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரம் ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், ஓகேவான்னு கேக்குறாரு. இவங்களுமே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா உடனே விக்ரம்க்கு கால் பண்றாரு. நீ கிளம்பி வா, சாவித்ரியை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரம் வேகமா கிளம்பி வந்துடுறாரு. சாவித்ரி கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது சாவித்ரி இவரை பார்த்து பேசாம ஐஜியை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஐஜி தான் நேரடியா விக்ரம் கிட்ட சொல்றாரு, என்ன ஏதுன்னு பாரு விக்ரம்னு சொல்றாரு. விக்ரமோ இவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. இப்ப அம்மாக்கான காரியத்தெல்லாம் பண்றதுக்காக தீனாவை வெளியே கூட்டு வந்திருக்காங்க. இந்த தீனா அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்றவர் என்ன பண்றாருன்னா போலீஸுங்களை டபாயிச்சு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்களும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தீனா போலீஸுங்களை மீறி இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப விக்ரமோ டீமோ சேர்ந்த மாதிரி சாவித்ரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் சாவித்ரியோட மருமகளா இருப்பாங்க. சாவித்ரிக்கு ஒரு பையன் இருந்து இறந்து போயிட்டான்ல, அவன் பேரு கௌதம் அப்படின்றது. ஆக்சுவலா நம்மளால தான் கௌதம் இறந்து போயிட்டான், நம்ம தப்பு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி ஹீரோ இப்போ வரைக்கும் கில்ட்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அவன் போட்டோவை சோகமா பாக்குறாரு. இப்பதான் கடத்தினவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுமே அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கடத்தினவன் என்ன சொல்றான்னா, பென் டிரைவ் உன் பையன் கிட்ட இருந்தது, உன் பேரை உனக்கு வேணும்னா உன் பையன் கிட்ட இருந்த பென் டிரைவ் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்ன பென் டிரைவ், எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இந்த சாவித்ரி சொல்றாங்க. உனக்கு தெரியாதுன்னா தேடு, கண்டிப்பா அந்த பென் டிரைவ் வேணும்ன்ற மாதிரி சொல்றான். என்ன பென் டிரைவை பத்தி பேசுறாங்க அப்படின்றது விக்ரம்க்கும் டீமுக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்ப கௌதம் வேலை விஷயமா ஒரு பென் டிரைவ் வச்சிருக்காரு, அந்த பென் டிரைவுக்காக தான் கடத்தப்பட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கௌதமோட ரூம் எல்லாம் செக் பண்றாங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஜித்துன்னு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இங்க இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவனுமே வீல் சேர்ல வேற ஒரு பேஷண்ட் மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஸ்பையா இருக்க நர்ஸ் பாத்துறாங்க. ஓம்கர் கிட்ட இத பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. நீ முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல, நான் தடுத்திருப்பேன், இப்ப என்ன பண்றது, சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி இவருமே அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாரு. அந்த நர்ஸுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான் போல. விக்ரம போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பேர் பிளான் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல குறிப்பா மனோஜ்னு ஒருத்தர் தான் வெறித்தனமா பிளான் போட்டுட்டு இருக்காரு. இவர் தான் முதல்ல வெளியே போக போறாரு. கண்டிப்பா அந்த விக்ரம் கதையை முடிப்பன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஓம்கர் இந்த ஜித்து என்னதான் பிளான் வச்சிருக்கான், பென்டிரைவை தேடிட்டு இருக்கான், என்ன பென்டிரைவை தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறாரு. இந்த ஜித்து யாருன்றத பத்தி சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அட்டாக்லாம் பண்ணிருப்பான், இன்னமும் சில அட்டாக்க பிளான் போட்டு வச்சிருக்கான். அந்த பிளானிங் தான் பென்டிரைவ்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜித்து ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த பென்டிரைவை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் தீனா இருக்கார்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாக்குறதுக்காக வராரு, வேற ஒரு அடையாளத்துக்கு மாறிடுறாரு. அந்த விக்ரம கண்காணிக்கணும், ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் கதையை முடிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறாரு. மாயாவோட அம்மாவான கமிஷனர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, மாயாக்காக ஒரு சம்பந்தம் பேசி முடிக்கிறாங்க. இல்ல மாயாக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. மாயா விக்ரம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அம்மாக்கு விக்ரம பிடிக்காது. ஏன்னா விக்ரமும் ஒரு அப்பாவிய சாவடிச்சு போலீஸ் யூனிஃபார்ம கலெக்டர் நிலைமைக்கு போயிருப்பாரு. அப்படிப்பட்டவனுக்கு எப்படி கட்டி கொடுக்க முடியும், அவன் கிட்ட டேலண்ட் இருக்கலாம், ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம் பண்ணவன், அவனை கண்டிப்பா என்னோட மாப்பிள்ளையா நான் ஏத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற மாப்பிள்ளைய நான் மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே அம்மா கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கௌதம்ன்ற நபர் வேலை பார்த்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆனா இங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, கௌதம்னு ஒருத்தன் வேலையை பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கௌதம்ன்றவன் வேலையை பார்க்கலையா,
அப்ப கௌதம் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல போலியே, கௌதம் ஏதோ தப்பான விஷயத்த பண்ணிருக்கான் போலியே. அதனால தான் பையனை தூக்கி கௌதம் கிட்ட இருக்க பென்டிரைவை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப பென்டிரைவ்லயும் தப்பான ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கு, அது என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மாயா கிட்ட இருந்து கால் வருது, உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணிப்பேன், ஆனா என்னோட அம்மா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க, நீ ஏதாவது பண்ணுன்னும் போது கௌதம் விஷயத்துல நான் பண்ணதை சரி பண்ணும், அதுக்கு நான் அர்ஜுனை காப்பாத்தணும், இந்த கேஸ் எல்லாம் முடியட்டும், நானே உன்னோட அம்மா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னொன்னு பக்கம் தீனா இருக்கான் பாத்தீங்களா, இல்லீகலா கன்னை வாங்குறதுக்காக வந்துடுறான். அந்த கன்னை கோவமா பார்த்துட்டு இருக்கான். விக்ரம் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். விக்ரம பொறுத்த வரைக்கும் அந்த கால் எங்க இருந்து வந்ததுன்றத அலி மூலியமா ட்ரேஸ் பண்ணிடுறாரு போல. உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இதே சமயம் ஓம்காருமே அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இப்ப ஓம்காரும் ஹீரோவும் இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இவரு பென்டிரைவை தேடி வந்ததா சொல்றாரு, விக்ரமும் பென்டிரைவை தேடி வந்தேன், அதே மாதிரி அந்த சின்ன பையனை தேடி வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ரெண்டு பேருமே ஒரே கேஸை தான் ஹேண்டில் பண்றோம் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சின்ன பையனை இவ்வளவு நேரம் இங்க தான் வச்சிருப்பாங்க, ஆனா ஆளுங்க வரப்போறது தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டாங்க போல. இப்ப ஜித்து கிட்ட இருந்து கால் வருது, என்ன எங்களை பிடிக்கிறதுக்காக வந்து ஏமாந்து போயிட்ட போல, அந்த பையன் வேணும்னா எனக்கு பென்டிரைவ் வேணும் அப்படின்ற மாதிரி ஜித்து சொல்றான். சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. சோ நம்ம ரெண்டு பேருமே ஒரே கேஸை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஜெயில இருந்து மனோஜ்னு ஒருத்தன் வெளியே வந்தான் பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் வந்து விக்ரம் கூடிய வேலை பார்க்குற யாருகிட்டயோ வந்து காசெல்லாம் தந்துட்டு இருக்கான். எனக்கு விக்ரம் சாவணும், அந்த விஷயத்த நீ தான் பண்ணும், எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுன்ற மாதிரி சொல்றான். யார்கிட்ட இந்த வேலையை தந்தான்றதை நமக்கு காட்டல. இன்னொன்று பக்கம் தீனாவை காட்டுறாங்க. இந்த தீனா வந்து விக்ரமோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு, விக்ரம் கிளம்புறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஐஜி இருக்காரு பாத்தீங்களா, ராவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ராவ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, விக்ரம் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா மேல் இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு, விக்ரம் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம், ஏன்னா அவனோட கவனம் சதறிடும், நீங்க யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, விக்ரம்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராவும் ஏத்துக்கிறாரு. விக்ரம் சாருக்கு யாருனாலும் ஆபத்து இருக்கும், நம்ம எப்படியாவது விக்ரம் சாரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. விக்ரம் டீம்லயே கணேஷ்னு ஒரு ஆபீசர் இருந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த கணேஷ் என்ன பண்றாருன்னா ஜித்துவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்பதான் இந்த கணேஷ் அவ்வளவு நல்லவர் இல்லைன்றது தெரிய வருது. இந்த ஜித்து என்ன சொல்றான்னா, உனக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன், இப்ப எனக்காக நீ சில விஷயங்களை பண்ணணும், அந்த பென் டிரைவ் கௌதம் கிட்ட இருந்தது, இப்ப எங்க போச்சுன்றது தெரியல, அந்த பென் டிரைவ் எனக்கு எப்படியாவது வேணும், விக்ரம் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான், அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவன் கிட்ட இருந்து எனக்கு கொண்டு வந்து தரது உன் வேலைன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இந்த கணேஷ்மே ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கமிஷனர் லேடி மாறுற மாதிரியே தெரியல. இப்ப பையனோட ஃபேமிலியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு மாயா இருக்கால, அவங்களுக்கு பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்கா. அதே சமயம் இத பத்தி விக்ரம் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப கால் பண்றா. ஆனா விக்ரம் தான் கேஸ்ல பிஸியா இருக்கார்ல, இந்த பொண்ணோட போன் எடுக்க மாட்டாரு. இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு இருக்காங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் கௌதம் இறந்து போனது நினைச்சே இன்னும் கில்ட்ல இருக்காரு. இந்த பையனுக்கும் ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அசோக் வராரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் விக்ரம பிடிக்காதவரா இருப்பாரு, ஆனா கடைசியில திருந்து இருப்பாரு. இப்ப திருந்தினவரு காயம் சரியாகிறதுக்கு முன்னாடியே விக்ரம்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. ஆனா ராவுக்கு ஒருவேளை அசோக் தான் கொல்ல வந்தவனா இருப்பானான்ற மாதிரி தோணுது. ஏன்னா டீம்ல ஒருத்தன் தான் அந்த தப்ப பண்ண போறான்ற மாதிரி ராவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இப்ப கணேஷும் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி வந்திருக்காரு. ராவுக்கு கணேஷ் மேலேயும் சந்தேகம் இருக்கு. இதை தாண்டி அலி இருக்காருல, போன் வருதுன்னு கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாரு. ஒருவேளை அலி தான் துரோகியா மாறி இருப்பானா அப்படின்ற மாதிரி ராவ் யோசிக்கிறாரு. ராவ் இங்க இருக்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காரு போல. அந்த தீனான்ற நபர் இருக்கான்ல, இவங்க ஆபீஸ் கிட்டே வந்துடுறான். இவங்க ஆபீஸ்ல மும்மரமா பேசிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான். விக்ரம் வெளியே வந்தா போட்டு தள்ளணும்னு யோசிச்சுட்டு இருக்கான் போல. இப்ப விக்ரமும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. இவனை பொறுத்த வரைக்கும் கன்னெல்லாம் வாங்கி வச்சான்ல, இப்ப கண்ணை வச்சு விக்ரம ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது சுதாரிச்ச விக்ரம் தப்பிச்சிடுறாரு. விக்ரம் கிட்டயும் கன் இருக்கும்ல, அவர் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் ஷூட் பண்ற புல்லட் ஒண்ணு அவன் வயிற்றுல இறங்கிருது. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் கிட்ட புல்லட் தீந்து போயிருது இல்ல, அவன் பக்கத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதுக்கு மேல விக்ரம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தீனா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா தீனா ஒரு புல்லட்டை வாங்கிட்டான்ல, இத பத்தி ஆளுங்க கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக விக்ரமோ கால் பண்ணி சொல்லிட்டாரு. அந்த தீனா என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தான், வயிற்றுல ஒரு புல்லட் வாங்கியிருக்கான், எல்லா ஹாஸ்பிட்டலையும் அலர்ட் பண்ணுங்க, அங்க அவன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா கௌதம பொறுத்த வரைக்கும் தப்பான வேலை பார்த்திருக்கான்றது விக்ரம்க்கு தெரிஞ்சிருது இல்ல, இதை பத்தி கௌதமோட ஒய்ஃபுக்கு புரிய வைக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க சொன்ன இடத்துல அவன் வேலை பார்க்கலங்க, வேற ஏதோ தப்பான வேலை பண்ணிருக்கான்னு தெரியுது, இதை பத்தி சாவித்ரி அம்மா கிட்ட சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் நல்லவனாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஏற்கனவே காமிச்ச எபிசோட் கூட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா விக்ரம் ஒரு வாட்டி ஜித்துவை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. மார்க்கெட் ஏரியால டீலிங் பண்ண போறது தெரிஞ்சு பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அந்த ஜித்துவும் சுதாரிச்சிடறான்.
பண்றான், தப்பிக்கிறதுக்காக ஓடுறான். அப்ப விக்ரம் ஷூட் பண்ணியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி அவனை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றாரு. இவர் ஷூட் பண்ணும்போது புல்லட் இருக்கு பாத்தீங்களா, குறுக்க வந்த கௌதம்னு ஒரு நபர் மேல பட்டிருக்கும். அப்பத்துல இருந்து தான் இவர் கில்ட்டுக்கு போயிருப்பாரு. ரத்தத்தை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல விக்ரம் இருக்கார்ல, நடந்த எல்லா விஷயத்தையும் ஓம்கர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப யோசிச்சு பார்த்தா கௌதமே தப்பானவன்னு தோணுது. அப்ப நான் தப்பானவனை தான் ஷூட் பண்ணிருக்கேன் போல அப்படின்ற மாதிரி விக்ரம் பேசிட்டு இருக்காரு. சரி, அந்த கௌதம் வண்டியை ஒரு இடத்துல விட்டான்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க ஆளுங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு டீ கடைக்கு வந்துடுறாங்க. இவன் அந்த நாள் பைக்கை விட்டுருக்கான், பைக்கை கூட திரும்பி எடுக்கல, இறந்து போயிட்டான். இவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும் போது இவர் திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அது மூலியமாவே தெரியும் போலன்ற மாதிரி இவங்களுமே அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே ஒரு உண்மையை சொல்றாரு. அந்த நாள் கௌதம் பைக்கை விட்டுட்டு இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பான். இந்த பேக்கையும் இந்த ஹெல்மெட்டையும் வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். பேக்ல கொஞ்சம் காசு இருந்திருக்கும். இவர் அப்படியே ஆட்டையை போட்டிருப்பாரு. இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பேக் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த டீ கடைக்காரர் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களுமே பேக்ல தான் பென்ட்ரைவ் இருக்கும் போலன்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா பென்ட்ரைவ் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் பையன் இருக்கான்ல, அப்பா ஹெல்மெட் தலையில மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டீ கடைக்காரரை கூப்பிடுறான். இவருமே அந்த இடத்துக்கு போய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி தலையில இருந்து ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்கல, சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீனா இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அங்க இருக்கவங்களுமே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா தீனா கண்ணை காமிச்சு மிரட்டுறான். போலீஸ்க்கு எல்லாம் போகவே கூடாது, எனக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம இவங்களுமே தீனாக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த இடத்துல பண்ணி முடிச்சிடுறாங்க. நீ எப்பதான் வந்து என்னோட அம்மா கிட்ட பேச போறன்ற மாதிரி மாயா கோவப்பட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ, இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. நான் கேஸை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு உன் அம்மா கிட்ட வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எப்போ வருவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் விக்ரம் அப்படின்ற மாதிரி மாயாவும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா விக்ரம் கௌதம ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஓம்கர் யோசிக்கிறாரு. அந்த கேஸ் ரிலேட்டடா நிறைய ஆடியோ எல்லாம் கேட்டு பாக்குறாரு. திரும்பி அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போலான்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. விக்ரம் ஷூட் பண்ண புல்லட் அங்க போயிருக்காது, வேற எங்கேயாவது தான் போயிருக்கோன்னு செக் பண்ணும்போது அங்க இருக்க ஒரு இரும்புல தான் அந்த புல்லட் பட்ட மாதிரி தடையும் இருக்கு. இங்க தான் புல்லட் பட்டிருக்கு. அப்ப வேற யாரோ தான் கௌதம ஷூட் பண்ணிருக்காங்க, விக்ரம் இத பண்ணலன்னு யோசிக்கிறாரு. விக்ரம் கன்ல இருந்து வந்த புல்லட் தான் கௌதம் உடம்புல கிடைச்சதா ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த ரிப்போர்ட்ல கூட ஏதோ ஒரு ஏமாத்து வேலை நடந்திருக்கு போல, அந்த ஆங்கிள் நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே டீம் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மேற்கொண்டு கௌதம் வீட்டுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜித்து கிட்ட இருந்து கால் வருது. ஜித்துவும் அந்த பென்ட்ரைவை தர போறீங்களா இல்ல பேரனை சாவடிச்சிருவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன பென்ட்ரைவை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியலப்பா, எப்படியாவது பென்ட்ரைவை கண்டுபிடிச்சு தந்துடுறோம், என் பேரனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சாவித்ரி பேசிட்டு இருக்காங்க. விக்ரமே இருக்கிறது தெரியுதுல, விக்ரம் கிட்ட சீக்கிரமா தர சொல்லி அவனுமே சொல்றான். இப்ப இன்னொன்னு பக்கம் நமக்கு மனோஜோட ஆளுங்களை காட்டுறாங்க. அத ஜெயில மனோஜ் 2-3 பேர் கிட்ட பழக்கத்துல இருந்தான்ல, அவங்களுமே விக்ரம கொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. விக்ரம் கூட இருக்க ஒருத்தங்கிட்டயே கொலை பண்றதுக்கு நான் ஜாப தந்திருக்கேன், சீக்கிரமே விக்ரம் கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றான். விக்ரம் கதை முடிஞ்சா போதும்ன்ற மாதிரி ஆளுங்களும் பேசிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், நம்ம எங்க மிஸ் பண்ணோம்னு விக்ரமோ ஓம்கரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, இன்னைக்கு அவன் பேக மட்டும் தந்திருக்க மாட்டான், ஹெல்மெட்டையும் தந்திருப்பான். அந்த சின்ன பையன் விளையாண்டது அப்பாவோட ஹெல்மெட் கிடையாது, அந்த ஹெல்மெட் தான் கௌதமோட ஹெல்மெட்ன்றது இப்பதான் உங்களுக்கு புரியுது. இப்ப ரெண்டு பேருமே ஒரே நேரம் அந்த ஹெல்மெட்டை வாங்குறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸாக்ட்டா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட ஹெல்மெட் எங்கன்னு கேட்கும்போது அவனுமே அவன் தந்த ஹெல்மெட் தான், அதாவது கௌதம் தந்த ஹெல்மெட் தான்ன்ற மாதிரி தந்துடுறான். இவங்க அந்த ஹெல்மெட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளதான் பென்ட்ரைவ் இருக்கு. சோ இந்த பென்ட்ரைவுக்கு தான் இவ்வளவு நடக்குது போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. விக்ரம் வேகமா கிளம்புனதை பார்த்து கணேஷும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ பென்ட்ரைவ் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது கணேஷ்க்கு தெரியுது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கணுமே, கொஞ்சம் லேட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்தி ஜித்து கிட்ட சொல்லும் போது நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது விக்ரம் கிட்ட இருக்க பென்ட்ரைவ் எனக்கு வேணும், அந்த பென்ட்ரைவை சீக்கிரமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இந்த மனோஜ் ஸ்கேம்லாம் பண்ணிருப்பான், அதனால தான் விக்ரம அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. அதனால தான் விக்ரம் மேல செம்ம கோவத்துல இருக்கான் போல. இவன் யார்கிட்டயே வேலை தந்தான்ல, அவனுக்கு கால் பண்ணி சீக்கிரமா கதையை முடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த நபருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த நபர் விக்ரம் டீம்ல இருக்க ஒருத்தர் போல. எப்பவுமே குற்றவாளியை பிடிக்கும் போது அவங்க கிட்ட இருக்க கன்னெல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து இந்த மர்ம நபர் கன்னை எடுக்கிறான். அதாவது தேவைக்கு இந்த கன்னை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எடுக்கிறான் போல. யாரு என்னன்றதை தெளிவா காட்டல. இவங்க பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஜித்து கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஜித்துவுமே இந்த இடத்துல வச்சு டீலிங்க முடிச்சுக்கலாம், நான் பையனை தந்துடுறேன், நீங்க பென்ட்ரைவை தந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த இடத்துல ஜித்துவை ஏமாத்தி எப்படி அட்டாக் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா,
ஜித்துவோட டீம்ல இருக்க கணேஷ்மே இங்க தானே இருக்காரு, இவருமே பிளானுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இத பத்தி முன்கூட்டியே ஜித்து கிட்ட சொல்லிடணும், அப்பதான் ஜித்து அதுக்கேத்த மாதிரி ரெடியா இருப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஓம்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஐஜிய பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா விக்ரம் தான் கௌதம கொன்னான்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, விக்ரமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது உண்மை இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. விக்ரம் நீங்க ஷூட் பண்ண புல்லட் அங்க இருக்க இரும்புல தான் பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த கௌதம அந்த டீமை சேர்ந்தவங்களே தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கௌதம் மாட்டிக்கிட்டா பிரச்சனைன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க அவன் கதையை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. விக்ரம் தான் கொன்னான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. விக்ரம் இந்த விஷயத்தை பண்ணல சார், ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்ற மாதிரி தராரு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தினால தான் சாவித்ரி கேஸ் கொடுத்து விக்ரம் இத்தனை வருஷமா போலீஸ் யூனிஃபார்ம் போட முடியாம போயிருக்கோம். விக்ரம்க்கு போலீஸ் யூனிஃபார்ம் போடுறது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். நான் எப்படியாவது திரும்பி அவனை போட வைப்பேன். அதே மாதிரி இத பத்தி விக்ரம் கிட்ட நீ சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி ஐஜி சொல்றாரு. இன்னொரு பக்கம் மாயா இருக்காங்கல்ல, விக்ரம்க்கு விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விக்ரம் போனை எடுக்காம இருக்காரு. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி எதுவும் நடக்காது, என் விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணும்ன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது இந்த கமிஷனர் லேடிக்கு ஐஜி கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா விக்ரம கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? விக்ரம் ஒரு அப்பாவிய சாவடிச்சிட்டான், வேலை போயிருச்சுன்றதுக்காக தானே. ஆனா அப்பாவிய சாவடிச்சது விக்ரமே இல்ல, விக்ரம்க்கு சீக்கிரமே வந்து இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுற காலம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் மாயாவும் கேட்கறாங்கல்ல, அப்ப விக்ரம இப்பயாவது ஏத்துக்கோங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட பேசும்போது அம்மா எதுவுமே பேசாம எந்திரிச்சு போறாங்க. எப்படியும் அம்மாவை சம்மதிக்க வச்சிடலாம் நம்பிக்கை வருது. ஐஜி விக்ரம் கிட்ட சொல்லாத, பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால ஓம்கர் இருக்காரு பாத்தீங்களா, பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக வராரு. ஆக்சுவலா விக்ரமோட கேஸ் சீக்கிரமா முடிய போகுது, விக்ரம் திரும்பி போலீஸ் யூனிஃபார்ம் போட போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஓம்கர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த போலீஸ் யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் வந்தா சந்தோஷமா இந்த விஷயத்தை சொல்லணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஓம்கருக்கு ஒரு பென் டிரைவ் கிடைச்சது பாத்தீங்களா, அதுல இருக்க டீடைல பார்க்கலாம்னு பார்த்தா அதுல இருக்க டீடைல் எடுக்கிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா அந்த டீலிங் இன்னும் 24 மணி நேரத்துல நடக்க போகுது. அதுக்குள்ள எப்படி பென் டிரைவ் தர வேணாம் அப்படின்ற மாதிரி ஓம்கர் சொல்றாரு. ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பையனோட உயிர் ஆபத்துல இருக்கு, அந்த சின்ன பையனை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இல்ல விக்ரம், அவன் ஒரு பையன் தான், ஆனா இந்த பிளான் மூலியமா நிறைய பேர் அவனுங்க சாவடிக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது என்ன ஆகும்னு தெரியாத விஷயத்துக்கும் இப்ப கண் முன்னாடி ஒரு உயிர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல இந்த சின்ன பையனை காப்பாற்றணும், அதே மாதிரி பென் டிரைவை திரும்பி நம்ம கைக்கு கொண்டு வரணும், என்னால அது முடியும், என்ன நம்பி பென் டிரைவை தான்ற மாதிரி கேட்கிறாரு. உன்னை நம்புற விக்ரம் அப்படின்ற மாதிரி ஓம்கர் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட பென் டிரைவை தராரு. விக்ரமோ பென் டிரைவை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா விக்ரம் கிட்ட இந்த ஓம்கர் வேணும்ட்டே பென் டிரைவை மாத்தி தந்திருப்பாரு. சாரி விக்ரம், இந்த விஷயத்துல யாரையும் என்னால நம்ப முடியாது, எனக்கு இந்த பென் டிரைவ் தான் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டீலிங்காக ஜித்துவை பாக்குறதுக்காக விக்ரம் வந்துடுறாரு. விக்ரம் ஆளுங்களை ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. வந்த விக்ரம் கிட்ட பென் டிரைவ் கொண்டு வந்திருக்கியான்னு கேட்கும் போது இவரும் கொண்டு வந்திருக்கான்னு தராரு. அந்த பையனை கூடுன்னும் போது பென் டிரைவ்ல இருக்கிற டீடைல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. இவங்க கிட்ட பாஸ்வேர்ட்லாம் இருக்கும், அதை போட்டு ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா பென் டிரைவ்ல எதுவுமே இல்லைன்றது தெரிய வருது. பென் டிரைவ்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விக்ரமோ திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம கிட்ட அந்த ஓம்கர் விளையாட்டு காமிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஓம்கர் மாத்தி தந்தது இப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இவருமே சமாளிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆளுங்க இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அந்த பையனை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இவரும் அடி வாங்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காருல. இப்ப சடனா அவங்க அசரும் போது எந்திரிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. கணேஷ் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, அதுக்கு ஜித்துவும் ஆளுங்களும் தயாரா இருக்காங்க. ஆக மொத்தத்துல போலீஸ் கேங்குக்கும் இந்த ரவுடி கேங்குக்கும் இந்த இடத்துல பயங்கரமா கன் ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஜித்து கேங்க சேர்ந்த நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஜித்துவும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி வெளியே ஓடி போறாரு. இப்ப ஓம்கரும் ஆளுங்களும் அந்த ஜித்துவை விட்டுறக்கூடாது, பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே ஓடிட்டு இருக்க. அவனை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையனை காப்பாத்தலாம் விக்ரம் நினைக்கும் போது கணேஷ் தடுக்கிறாரு. அப்பதான் கணேஷும் ஜித்துக்காக வேலை பார்க்கறது தெரிய வருது. இப்ப கணேஷ் கூட இவர் சண்டை போட்டு கணேஷ் அடிச்சு போட்டுறாரு. கணேஷ் அந்த பையனை தூக்கிட்டு போகலாம் ட்ரை பண்ணும் போது இவர் தடுத்துறாரு. எப்படியோ தடுத்து காப்பாத்தியாச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதியாகிறாரு. அப்பன்னு பார்த்து தீபன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். முகத்தை மூடிட்டு தான் இந்த இடத்துக்கு வரான். விக்ரம சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல இவருமே மாஸ்கை ஓபன் பண்ணிடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு தண்டனை தான் வாங்கி தந்தேன்னு சொல்றாரு. இல்ல ஒன்னால தான் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவன் கோவப்படுறான். ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொன்று பக்கம் சாவித்திரியும் மருமகளும் பேரன் எப்ப வருவான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்ன விக்ரம் இன்னும் வராம இருக்கான், அவன் வந்தானா சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு
வச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மாயாவும் விக்ரம் எப்ப வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தீனாக்கும் விக்ரம்க்கும் சண்டை போயிட்டு இருந்தது பாத்தீங்களா? இப்ப தீனா கையில கன் இருக்கு, ஷூட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவசரப்பட்டு ஷூட் பண்ணாத, நிறுத்துன்னு விக்ரம் சொல்லிட்டாரு. அவன் ஷூட் பண்ற மாதிரி வரான்ல, அப்ப அவனை யாரோ ஷூட் பண்றாங்க, பின்னாடி இருந்து ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ராவ் சார் தான் வந்திருப்பாரு. சரியான நேரத்துக்கு வந்தீங்க ராவ் சார் அப்படின்ற மாதிரி விக்ரம் இருக்காருல, அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராவ் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மனோஜ் யார்கிட்ட டீல் பேசியிருக்கானா இந்த ராவ் கிட்ட தான் டீல் பேசியிருக்கான் போல. ராவ் ஷூட் பண்ணதை ஹீரோவால ஏத்துக்க முடியல, ஷாக் ஆன மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாரு. இதுதான் கேப் பண்ற மாதிரி ராவ் என்ன பண்றாருன்னா அந்த தீனா ஷூட் பண்ண மாதிரி கன்னெல்லாம் மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுன்னு ராவ் கிட்ட கேட்கும் போது தீனா தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ராவ் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஓம்கரும் விக்ரம் எந்திரி அப்படின்ற மாதிரி எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. விக்ரம் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சுத்தமா அவரால் பேச முடியல. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் அலி இருக்காரு பாத்தீங்களா, ஐஜி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. ஐஜி இதை கேட்டு உடஞ்சு போயிடுறாரு. இப்ப ஓம்கர் இருக்காருல, விக்ரம காப்பாத்தணும்ன்ற மாதிரி தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. விக்ரம் கிட்ட கொஞ்சம் அசைவுலாம் இருக்குன்றதுக்காக தான் காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல விக்ரமோட தலை தொங்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி கையும் கீழே விழுந்துருது. அதாவது விக்ரம் இறந்து போயிட்டாருன்றபடி நம்மள நம்ப வைக்கிறாங்க. இதோடயே சீசன் 1 முடிக்கிறாங்க. சீசன் 1ல சில கேள்வி எல்லாம் வச்சிருக்காங்க. அது என்னன்னா ராவ் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, சொல்ல முடியாது. ராவோட ஒய்ஃப் எப்ப பாரு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பெருசா சம்பாதிக்கலன்னு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக கூட காசுப்பட்டு ராவ் இப்படி பண்ணிருக்கலாம். சோ எதனால பண்ணாருன்றத காட்டல. விக்ரம் வந்துருவாருன்ற மாதிரி விக்ரமோட ஃபேமிலி அதே மாதிரி மாயாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விக்ரம் இங்க இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சீசனை முடிக்கிறாங்க. இறந்து போயிட்டாருன்றதையும் கன்ஃபார்மா காட்டல, உயிரோட கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சீசன் 1 எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா முடிக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.